அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தென்காசி மாவட்டத்தில் அக்டோபர் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்கிறார். 30ஆம் தேதி தேவர் குரு பூஜையை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். கடந்த 24, 25ஆம் தேதிகளில் திட்டமிடப்பட்ட இப்பயணம் மழையால் ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. இரண்டாவது அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு வழங்கும் திட்டத்திற்கு நிர்வாக அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. காலை, மதியம், இரவு என 3 வேளைகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டத்திற்கு நிர்வாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக உணவு அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு வழங்கும் திட்டத்திற்கு 186 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. ஐப்பசி மாத முகூர்த்த நாட்கள் என்ற அடிப்படையில் வரும் 24ஆம் தேதி இன்று மற்றும் 27ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டும் உள்ளது. இதன்படி வழக்கமாக 100 டோக்கன்கள் வழங்கப்படும் அலுவலகங்களில் 150 டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதேபோல 200 டோக்கன்கள் வழங்கப்படும் அலுவலகங்களில் 300 டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் அதிக பத்திரப்பதிவு நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு கூடுதலாக சாதாரண மற்றும் தக்கல் டோக்கன்களும் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை ஐஜி தெரிவித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு. மத்திய அரசின் தீர்மானத்தின்படி அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை பொது வருங்கால வைப்பு நிதி மற்றும் அதே போன்ற பிற வைப்பு நிதிகளில் சந்தாதாரர்கள் செலுத்திய தொகைக்கு 7.1% வட்டி கணக்கிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அரசாணையை நிதித்துறை செயலரான உதயச்சந்திரனும் வெளியிட்டுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு. திருச்செந்தூரில் அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள சூரசம்ஹாரத்தை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அக்டோபர் 26இல் சென்னை, கோவை, சேலம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. அக்டோபர் 27இல் திருச்செந்தூரிலிருந்து சென்னை, சேலம், கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மேலும் திருச்செந்தூரிலிருந்து ஈரோடு, திருப்பூர் மற்றும் பெங்களூருவுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு. பட்டியல் பழங்குடியினர் நடத்தும் நிறுவனங்களிடம் 5% பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும். 5% கொள்முதல் செய்தது தொடர்பான டெண்டர் விவரங்களையும் 3 மாதத்திற்கு ஒருமுறை அறிக்கையாக தர வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், மாநகராட்சி, நகராட்சிகளுக்கு செலவின செயலாளர் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழ்நாடு அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் டெண்டர் மூலம் பொருட்களை கொள்முதல் செய்கின்றன. ஏழாவது அறிவிப்பு. அக்டோபர் 24ஆம் தேதி மருதுபாண்டியர் குரு பூஜை நடைபெறுவதை ஒட்டி சிவகங்கை மாவட்டத்தில் 163(1) சட்டத்தின்படி தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குரு பூஜையை ஒட்டி அக்டோபர் 24இல் இன்று திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை, திருப்புவனத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர்களான மருது பாண்டியர்களின் குரு பூஜை விழா காளையார் கோவிலில் உள்ள அவர்களின் நினைவிடத்தில் கடைபிடிக்கப்பட உள்ளதை முன்னிட்டு 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 85% கூடுதலாக பெய்துள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 1 முதல் இன்று வரை பருவமழை இயல்பாக 115 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் 212.9 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 74% கூடுதலாக பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாடு அலுவலர் சண்முக சுந்தரம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 1A குரூப் 1A பணிகள் உள்ள உதவி வன பாதுகாவலர் பதவிக்கான காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் செய்வதற்கு தேர்வானவர்களால் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டது.
சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்னர் சில தேர்வர்கள் உரிய சான்றிதழ்களை சில குறைபாடுகளுடன் சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய தேர்வர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக 23ஆம் தேதி இன்று முதல் வரும் 1ஆம் தேதி இரவு 11:59 மணி வரை விடுபட்ட மற்றும் சரியான சான்றிதழ்களை மறு பதிவேற்றம் செய்ய வாய்ப்பும் வழங்கப்படுகிறது எனவும் கூறியுள்ளார். 10வது அறிவிப்பு. வங்கி வாடிக்கையாளர்கள் விரைவில் தனது கணக்கில் 4 நாமினிகளை தேர்வு செய்ய அனுமதிக்கப்படுவர். இந்த முடிவு வங்கி அமைப்பு முழுவதும் உரிமை கோரல் தீர்வு சீரான தன்மை மற்றும் செயல்திறனை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கி சட்டங்கள் திருத்தம் 2025 கீழ் நியமனம் தொடர்பான முக்கிய விதிகளானது நவம்பர் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 11வது அறிவிப்பு. சென்னை ஆரியபுரத்தில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை சார்பில் 42 கோடியில் தொல்காப்பிய பூங்கா மேம்படுத்தப்பட்டுள்ளது. தொல்காப்பிய பூங்கா பகுதி 1, 2 இணைத்து சாந்தோம் சாலையில் உயர்மட்ட நடைமேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் குறுக்கே குழாய் கால்வாய்க்கு மாற்றாக 3 வழி பெட்டக கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்பார்வை செய்ய நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் பொறுப்பு அலுவலர்களாக 7 தலைமை பொறியாளர்கள் நியமித்து அரசு ஆணையை பிறப்பித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு 257 கோடி மதிப்பீட்டில் 4வது தண்டவாளம் அமைக்க ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 4வது வழித்தடம் மூலம் புறநகர் ரயில் சேவைக்கென தனி வழித்தடம் கிடைப்பதுடன் தென் மாவட்ட ரயில் போக்குவரத்தும் எளிதாகும். கடைசியாக 14வது அறிவிப்பு. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 22/10/2025 தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 23/10/2025 காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து வட தமிழக உள் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவியது. இது இன்று காலை தெற்கு உள் கர்நாடகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். 22/10/2025 அன்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மெதுவாக வடமேற்கு திசையில் நகர்ந்து 23ஆம் தேதி காலை அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். 22ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவியது. 23ஆம் தேதியன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இது நிலவுகிறது. இதன் காரணமாக 24ஆம் தேதியன்று தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.